ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்நாட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து புதுசாக ஒரு சீரிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது ஹேக் அண்ட் செக்யூர் அப்படின்ட்டு. இதை பற்றி வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கம்யூனிட்டி டேப்லேயே வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். ஒரு சிலர் வந்து பார்த்துருக்கலாம், ஒரு சிலர் வந்து பார்த்துருக்காம கூட இருந்திருக்கலாம். சரி, இந்த சீரீஸில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்என்எம்பி ப்ரோட்டோகால் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சரி, இந்த எஸ்என்எம்பினா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு நார்மல் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுவாரோ அதே மாதிரி பண்ணுவோம். அதை பண்ணினதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அட்டாக்கர் வந்தால் அதில் எப்படியெல்லாம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வந்து வாய்ப்பு இருக்குது, பெனிட்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமேட்டு அதில் எப்படிலாம் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணதை வந்து சேஞ்சஸ் பண்ணலாம், எந்த இடத்துல வல்னரபிள் இருக்குது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம இந்த சீரீஸில் வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து ஒவ்வொரு பார்ட்டாக தான் இருக்கும். நான் இந்த வீடியோவில் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, அப்புறமேட்டு அதோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் நான் சொல்லுவேன். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்என்எம்பிலாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றி தெரில அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் கொடுத்துருவேன். அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதுவும் இல்லாமல் இந்த சீரீஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சிஸ்கோ ரவுட்டர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். எஸ்என்எம்பி சர்வருக்கு இதுக்காக எல்லாமே வந்து நம்ம அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இதை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நான் இந்த லேப் செட்டப்புக்காக யூஸ் பண்ண போகிற டூல்ஸில் வந்து, அதாவது அப்ளிகேஷன்ஸில் வந்து என்ன அப்படிங்கன்னு சொல்லிடுறேன். இனிமேல் இந்த ஹேக் அண்ட் செக்யூர் வந்து மோஸ்ட்லி சிஸ்கோ டிவைசஸ்லாம் நான் யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிமுலேஷன் அப்ளிகேஷன் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து GNS3. சரிங்களா, இந்த பச்சவந்தி படம் இருக்குல்ல, இந்த படம் போட்டிருக்கோம். அது வந்து இங்கே 2 கலர் அடித்து வச்சு மல்டி கலர் பச்சவந்தி மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. ஓகே, இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். நான் இப்போ வந்து விண்டோஸ் மிஷின் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் விண்டோஸ் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஜஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. இதை பண்ணிவிட்டு இதிலே வந்து ஒரு GNS3 ஃபார் VMன்னு ஒன்று இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் வந்து ஓப்பன் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் இங்கே லோட் பண்ணிடணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, GNS3 VM அப்படின்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆயிரும். சரி, இது வந்து எதுக்கு அப்படின்னா, இதுவே வந்து ஒரு குட்டி லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். ஒருவேளை நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து ஒரு ரவுட்டர் வந்து எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, அது வந்து ரியல் ரவுட்டர் மாதிரி தான் வந்து ஆக்ட் பண்ணும். நீங்கள் வந்து ஏதாவது இன்ஸ்டியூட்லாம் படிச்சிருக்கிறப்ப சிஸ்கோ டிவைஸ் வந்து நெட்வொர்க்கிங்கில் வந்து சிஸ்கோ கோர்ஸ் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா, பாக்கெட் ட்ரேசர்னு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ரவுட்டரோட சிம்பிள் இருக்கும், அதை வச்சு அப்படியே வந்து சிமுலேஷன் மாதிரி இருக்கும். சரிங்களா, ஆனால் இது வந்து அதே மாதிரியான அப்ளிகேஷன் தான். பட் வந்து என்ன பண்ணோம்னா, ரியல் ரவுட்டரில் இருக்கிற iOS தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ரவுட்டர் ஸ்விட்சஸ் இது ஒர்க் ஆகிறதுக்கு வந்து உள்ள ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். அது வந்து iOS அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ட்டு. அதே தான் வந்து நம்ம உள்ள வந்து ரியலாக லோட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரியலாகவே வந்து CPU வந்து எல்லாமே எடுத்துக்கும். CPU RAM எல்லாமே இந்த நம்ம விர்ச்சுவலாக யூஸ் பண்ணப்போ அது வந்து எடுத்துக்கும். அதே மாதிரி எஸ்என்எம்பி மேனேஜருக்காக ஒரு அப்ளிகேஷனு, இந்த சைட்டோட லிங்க் கொடுத்துறேன். இதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் போதும். இந்த MIB ப்ரௌசர் பர்சனல் எடிஷன் இருக்குல்ல, இது நீங்கள் டவுன்லோட் பண்ணாலே போதும். இதில் வந்து ஃப்ரீ வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஏன்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு டெமோ பர்பஸ்க்காக மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இந்த MIB மட்டும் எங்கே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மித்தபடி நீங்கள் GNS3 மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் பிசிக்கான ரெக்குயர்மெண்ட்டும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை பார்த்துக்கிட்டா தான் உங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஹெவியாக வந்து சில சமயம் CPU வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஓகே, இப்போ வந்து எஸ்என்எம்பினா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். இவ்வளோ நேரம் வந்து சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் இதை பற்றி பேசிட்டோம். இது வந்து என்னென்னா, நீங்கள் நார்மலாக வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணிங்களோ அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணினா போதும். இது ஆல்ரெடி வந்து நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது யூடியூப்பில், நீங்கள் அதெல்லாம் பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதில் வந்து உங்களுக்கு எதாவது ட்ரபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதுக்கு செப்பரேட்டாக வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, அதனால நான் சொல்கிறேன். சரி, எஸ்என்எம்பினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து SNMP அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த வந்து எங்கே ஒர்க்கா, இதோட போர்ட் நம்பர் வந்து என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா 161. இதுதான் வந்து இதோட போர்ட் நம்பரு. இது வந்து எதை பேஸ் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா UDP பேஸ் பண்ணுது. சரிங்களா, மோஸ்ட்லி வந்து நம்ம TCP கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்துருப்போம். UDP வந்து எங்கே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா TCPக்கும் UDPக்கும் வந்து என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத
ஆல்ரெடி ஒயர்ஷார்க் சீரீஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒருவேளை பார்க்கலன்னா அதுக்கு உண்டான லிங்க்கை கூட நான் கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ எஸ்என்எம்பி இதில் இது இந்த 2 தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அது வந்து எங்கே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற மற்ற கான்செப்டை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் பெயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து பொதுவாக ஒரு நோடை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நோட் மீன்ஸ் வந்து நான் இங்கே சொல்கிறது வந்து ஒரு டிவைஸு, நெட்வொர்க்கில் இருக்கிற எனி டிவைஸு. எக்ஸாம்பிள் பிரிண்டராக இருக்கலாம், ரவுட்டராக இருக்கலாம், ஸ்விட்சாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சர்வராக கூட இருக்கலாம். சரிங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு நோடை எடுத்துக்கிட்டிங்கனாலும், அதாவது டிவைஸில் இருக்கிறதுல வந்து நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய டிவைசஸில், அதாவது நம்ம ஆட் பண்ணக்கூடிய டிவைசஸில் எஸ்என்எம்பி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து இது என்னன்னா ஒரு நோடு இங்கே வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு நோடு, இந்த ரவுட்டரும் வந்து ஒரு நோடு. சரிங்களா, எந்த ஒரு டிவைஸாக இருந்தாலும் அதில் வந்து எஸ்என்எம்பி வந்து டிஃபால்ட்டாக வந்து அவங்க ப்ரோட்டோக்கால் வந்து இன்பில்டாக வச்சுருப்பாங்க பொதுவாக. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து எஸ்என்எம்பிக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். சரி, இந்த எஸ்என்எம்பி வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு பேரில் தெரிஞ்சிருக்கும், சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால் அப்படின்ட்டு. இப்போ நெட்வொர்க்கில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ரவுட்டர் இருக்குது. நான் இங்கே 4 தான் போட்டிருக்கேன். இந்த 4 ரவுட்டரை வந்து நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். நீங்கள் மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா அதான் ஒயர்ஷார்க் இருக்குல்ல, அதில் வச்சு நம்ம மானிட்டர் பண்ணலாம்ல அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஒயர்ஷார்க்கை பற்றி யாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா. ஏன்னா ஒயர்ஷார்க்கில் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் வந்து நெட்வொர்க்கில் வரக்கூடிய பேக்கெட்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறது மட்டும்தான். ஆனால் இங்கே உங்கள் நெட்வொர்க்கில் வந்து ஒரு நோடு இருக்குது அப்படின்னா, அந்த நோடோட சிபியு யூசேஜ், அதுக்கப்புறம் அந்த நோடு வந்து ஹெல்த்தியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது கனெக்ட் ஆகக்கூடிய கனெக்ஷன்கள்லாம் வந்து அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, போயிட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்து டேட்டா சென்டருக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபிசிக்கலாக போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் ரிமோட்டாக இருக்கிற இன்னொரு பிசிலேருந்து நம்ம மானிட்டர் பண்ண முடியும். சரிங்களா, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோக்கால் தான் வந்து இந்த எஸ்என்எம்பி. சரிங்களா, இப்போ ஒரு பிசி இப்போ ஒரு ரவுட்டர் 2 ரவுட்டர் இந்த மாதிரி நெட்வொர்க் டிவைசஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நீங்களே போய்ட்டு மேனுவலாக அந்த கன்சோலில் போய்ட்டு அது அப்பா இருக்கா டவுனாக இருக்கா அப்படிங்கிறத இன்டர்ஃபேஸஸ்லாம் வந்து நம்ம பார்த்துக்க முடியும். ஒருவேளை அப்படி ரிமோட்டில் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் மானிட்டர் பண்ண முடியும்னா, இந்த மாதிரி மானிட்டரிங் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஒரு ரவுட்டர் எடுத்துக்கிறேன். இந்த ரவுட்டர் வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இங்கே வந்து எஸ்என்எம்பி மேனேஜர் அப்படின்ட்டு ஒன்று வச்சுருக்கேன். சரிங்களா, மேனேஜர் இது. இந்த எஸ்என்எம்பி மேனேஜர் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வந்து என்ன பண்ணுறோம், ஒரு நோடு. சரிங்களா, அந்த நோடு வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏஜென்ட்னு சொல்லுவோம். இந்த நோட்லேருந்து வரக்கூடிய அப்டேட்டை பார்க்கக்கூடிய பிசி இருக்கும்ல, அதை வந்து என்ன சொல்லுவோம்னா மேனேஜர்னு சொல்லுவோம். சரி, இந்த மேனேஜரில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மானிட்டரிங் சாஃப்ட்வேர் வந்து வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து மேனேஜ் என்ஜின், அதுக்கப்புறம் SolarWindsல வந்து நிறையா SolarWindsலேயே வந்து எஸ்என்எம்பி மேனேஜர்ன்ற பேக்கேஜே இருக்குது. நம்ம அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ரியல் டைம் நெட்வொர்க்கில் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பெய்டு. அதனால நம்ம அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்து சின்ன சின்ன ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸு, அப்புறம் ஃப்ரீயாக இருக்கிற அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, அதாவது இந்த எஸ்என்எம்பி மேனேஜர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அது மூலமாக இங்கே இருக்கிற நோட்ஸ்லாம் வந்து நம்ம மானிட்டர் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த எஸ்என்எம்பி மேனேஜர் கூட வந்து கான்டாக்டில் இருக்குல்ல, இந்த நோட்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜென்ட்லேருந்து வந்து நம்மளுக்கு என்ன போகணும்னா அப்டேட் வந்து மேனேஜருக்கு வரும். இப்போ இதே மாதிரியே வந்து உங்களுக்கு ஒரு 10 நோடு இருக்குது அப்படின்னா 10 நோடுக்கான அப்டேட்டும் வந்து ஒரு மேனேஜருக்கு வந்து போகும். அது வந்து நம்மளோட விருப்பம்தான். எந்த மேனேஜருக்கு நம்ம வந்து ஷோ பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதுக்கு வந்து அந்த அப்டேட்டை கொடுக்கும். இதே நீங்கள் நடுவில் வேறு ஏதாவது இன்னும் பல மேனேஜர்கள் வைக்கணும் விரும்புனீங்கன்னா அது வந்து நம்மளால் வச்சுக்க முடியும்.
சரிங்களா. இதுதான் வந்து மேனேஜரோட கான்செப்ட். திரும்பவும் சொல்கிறேன், மேனேஜருங்கிறது வந்து என்னென்னா இந்த ஏஜென்ட்ஸ் இந்த நோட்ஸ் இருக்குல்ல, இந்த நோட்ஸை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சர்வர் தான் வந்து இது SNMP மேனேஜர்னு சொல்லுவோம். அது வந்து உள்ள அந்த சர்வரில் வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணாலும் இருக்கலாம், விண்டோஸாகவும் இருக்கலாம், லினக்ஸாகவும் இருக்கலாம். ஜஸ்ட் வந்து அதை மானிட்டர் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணினா மட்டும் போதும். அதே மாதிரி அந்த மேனேஜரு கூட கான்டாக்டில் இருக்கக்கூடிய அந்த நோட்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மேனேஜர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நோட்ஸோட CPU யூசேஜ், பேண்ட் வித்து, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் வந்து நம்மளால் மானிட்டர் பண்ண முடியும். அதோட அவங்களோட லைன்ஸ்லாம் வந்து அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து இதில் கான்செப்ட். சரி, அதுக்கப்புறம் வேற என்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்குறப்ப, ஒவ்வொரு ஸ்லைடாக நம்ம ஸ்லைடெலாம் கிடையாது, ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்குறப்ப அதை பற்றி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, இந்த டயக்ராம் வந்து இப்போதைக்கு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் இதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது GNS3யில் வந்து நான் ஒரு சிம்பிள் டோபாலஜி வந்து நான் ஒன்று உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நான் உங்களுக்கு அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறதே நான் வந்து சொல்கிறேன். இப்போ GNS3 வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் ஓப்பன் ஆனோடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இதில் வந்து நான் இப்போ TBN கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே இந்த சிம்பிள் இருக்கா, இதெல்லாம் வந்து என்னென்னா ரவுட்டர்ஸு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஹோஸ்ட் மிஷின்ஸ், அதாவது ரியலாக வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்விட்சஸ், அதாவது ஸ்விட்சை வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து செக்யூரிட்டி டிவைசஸ், அதாவது IDS, IPS, ஸ்னார்ட் வந்து IDS IPS கேட்டகரியில் வரும். ASA, ஃபயர்வால், இந்த மாதிரி அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா கேபிள். ஓகே, இதை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். GNS3 for VM அப்படின்ட்டு நீங்கள் அதை நான் இப்போ ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன்ல GNS3 for VMன்னு, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் வந்து விர்ச்சுவல் VMwareல நீங்கள் வச்சு ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து இதோட கான்டாக்ட் ஆகிக்கும். ஆனால் நான் வந்து இப்போதைக்கு அதை வந்து கனெக்ட் பண்ணலை. ஸோ எனக்கு ஹோஸ்ட் மிஷின்லேருந்து வந்து அது CPU எடுத்துக்கும். சர்வர்ஸோட சம்மரி வந்து உங்களுக்கு இங்கே நான் ஆரோ மார்க் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல காட்டும். ஓகே, அடுத்தது வந்து இதில் வந்து VPCன்னு இருக்கும். VPCங்கிறது வந்து என்னென்னா ஒரு டம்மி பிசியை வந்து நம்மளே விர்ச்சுவலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். என்னென்னா ஜஸ்ட் ஃபார் பிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து iOS ரவுட்டர்ஸ் அப்படின்னு இருக்கா. இதில் வந்து நான் இங்கே என்னென்ன 3 மாடல் ரவுட்டர்ஸ் வந்து நான் இப்போது என்னோடய ப்ராக்டிஸ்க்காக நான் இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு மாடல் வந்து C2691 அப்படின்ற ஒரு ரவுட்ரு. அதுக்கப்புறம் வந்து C37, இந்த சிஸ்கோவில் இருக்கிற ஒவ்வொரு ரவுட்டரோட சீரியஸோட நம்பரு. அதுக்கப்புறம் வந்து 7200 இந்த மாடல் நம்பரும் நான் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா. இந்த ரவுட்டர்லாம் வந்து உங்களுக்கு iOS வந்து தனியாக கிடைக்கும். கூகுள் வந்து நீங்கள் நார்மலாக வந்து சிஸ்கோ ரவுட்டர் iOSS அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். அதுமாதிரி கிடைச்ச உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல நியூவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இமேஜ் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அதுவே டிடெக்ட் பண்ணும். இல்லை அப்படின்னா நியூ இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து ரவுட்டரோட iOS வந்து எந்த இடத்துல வந்து உங்கள் டைரக்டரியில் வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுவே கம்ப்ரஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ரவுட்டர் வந்து ஓப்பன் ஆகிக்கும். அதே மாதிரி தான் யூனிக்ஸ் டிவைசஸ்ஸு. இந்த கெமு அப்படிங்கிறது வந்து என்னென்னா இவங்களே வந்து ஒரு சில அப்ளிகேஷன்ஸு, ஒரு சில ஃபயர்வாலுக்கெலாம் வந்து நம்ம லைசன்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம ரியல் iOSலாம் வந்து அப்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா கெமு வெர்ஷனில் வந்து கொடுப்பாங்க விர்ச்சுவலில், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விர்ச்சுவல் பாக்ஸையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், VMware யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன விர்ச்சுவல் பாக்ஸு VMware யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் என்னோட VMware வந்து இவ்வளோ மிஷின்ஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இந்த மிஷின்லாம் வந்து எனக்கு உண்மையிலுமே இந்த சிமுலேஷனுக்குள்ளே அதாவது இந்த நெட்வொர்க்கை வந்து நான் இப்போ விர்ச்சுவலாக போட்டுருக்கேன்ல, இதுக்குள்ளே எனக்கு ரியல் பிசி வேணும் அப்படின்னா என்னால் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்து என்னோடய VMwareல தான் இருக்குது. ஸோ அதை ஜஸ்ட்டு வந்து நான் இதில் லிங்க் மட்டும்தான் பண்ணுறேன். இதில் நியூ கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு VMwareல இன்ஸ்டாலில் இருக்கிற எல்லா இதுவுமே காட்டும். இதில் வந்து நான் இப்போ பிபாக்ஸை கொடுத்தேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், கொடுத்து ஃபினிஷ் கொடுத்தேன்னா பிபாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிக்கும். இதுதான் கான்செப்ட்டு. அதே மாதிரியே உங்களுக்கு இதிலலாம்
எனக்கு எதுவுமே இதில் சேவ் பண்ண வேணாம். அதேமாதிரி டாக்கர் வேணும் அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது வந்து GNS3ங்கிறது வந்து நார்மல் அப்ளிகேஷன் கிடையாது, இது கொஞ்சம் அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் உடைய அப்ளிகேஷன் தான். ஏன்னா இதிலே சில சமயம் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு பிகினராக இருக்காங்க அப்படின்னு நிறைய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணி கற்றுக்கலாம். அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. அதே மாதிரி விர்ச்சுவல் மிஷின் வந்து விர்ச்சுவலாக வந்து அடாப்டர் வந்து கிரியேட் ஆகும். இங்கே பிரிட்ஜுன்னு இருக்கா, இங்கே நெட்வொர்க் பிரிட்ஜில் இந்த மாதிரி பிரிட்ஜுன்னு இருக்கும். இது வந்து என்னென்னா உங்கள் ஹோஸ்ட் மிஷின் கூட வந்து கம்யூனிகேட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் இன்கேஸ் GNS3லாம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா VMNet 1 VMNet 3 அப்படிங்கிற விர்ச்சுவல் அடாப்டருக்குள்ளே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு ரியல் அதாவது உங்கள் பேஸ் மிஷினில் இருக்கிற IP வந்து உள்ளே வராது. ஓகே, இது வந்து நான் ரொம்ப GNS3 பற்றி பாடம் நடத்துகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கான்செப்டுக்குள்ளே போவோம், அதுக்குள்ளே வந்து உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். நான் இதுக்காக எடுக்கிற டிவைஸ் வந்து என்ன அப்படின்னா சிஸ்கோவில் இருக்கிற 3745 இந்த டிவைஸ் வந்து நான் எடுக்கிறேன், இந்த ரவுட்டரு. அதுக்கப்புறம் வந்து என்னோட SNMP மேனேஜராக வந்து யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து என்னென்னா ஒரு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் உடைய ஒரு PC. அதை தான் வந்து நம்ம சர்வராக வந்து நான் கற்பனை பண்ணிக்கிறேன். அதாவது SNMP மேனேஜர், ஓகேவா. அது வந்து விண்டோஸ் 7 வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு ஈத்தர்நெட் ஸ்விட்சு தான். இது வந்து மேனேஜபிள் ஸ்விட்சு கிடையாது, இது வந்து அன்மேனேஜபிள். அதாவது நம்ம கனெக்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுக்கும். இது வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி ஸ்விட்சாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து VLAN அதெல்லாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம், ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் ரவுட்டரை எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னென்னா ரவுட்டர் ரியல் டைமில் வந்து உங்களுக்கு உங்களோட ISPயில் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிஸில் வந்து இந்த மாதிரி தான் ரவுட்டர்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ரவுட்டர்லாம் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பேசிக் வந்து இதில் பார்ப்போம். அதே மாதிரி இந்த ரவுட்டரோட போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதாவது ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரவுட்டருக்கு டு ரவுட்டரு கனெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது இப்போ நான் இங்கே ஒரு 2 ரவுட்டர் வச்சுருக்கேன். இந்த ரவுட்டரை வந்து கனெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை கனெக்ட் பண்ணுற இடத்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கன்சோல் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து இங்கே கனெக்ஷன் கொடுக்க வந்து சீரியல் கனெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த மாதிரி டோபாலஜிஸ்லாம் நிறையா இருக்குது. இதை நம்ம கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய அந்த போர்ட் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா போர்ட்டுன்னு சொல்ல மாட்டாங்க, இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்ஃபேஸுங்கிறது வந்து என்னென்னா இந்த நம்ம கனெக்ஷன் கொடுக்கக்கூடிய இடம். அதில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டு, அதுக்கப்புறம் சீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து இன்டர்ஃபேஸில் வந்து டைப்ஸ் இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து இப்போ GNS3யில் வந்து ரவுட்டரை போடுறீங்க அப்படின்னா இங்கே ஸ்லாட்ஸ்ன்னு இருக்கும். அந்த ஸ்லாட்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். கிகாபைட்டு, அதாவது கிகாபைட்டோட இன்டர்ஃபேஸ் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது காட்டும். என்னோடதில் வந்து நான் இப்போ வெறும் நார்மலாக அதாவது F0/0 அதுக்கப்புறம் F0/1 அதாவது 2 ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட் மட்டும் நம்மளுக்கு போதும் இந்த லேபுக்கு அப்படின்றனால அதை நான் டிஃபால்ட்டாக வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா நீங்கள் உங்கள் நெட்வொர்க்கு இது வந்து வேறு ஒரு இடத்துல இருக்குது. இது வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து ஒரு ஈத்தர்நெட் சுவிட்சோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு ரவுட்டர் இருக்குது. இந்த ரவுட்டரோட போர்ட்டு, அதாவது சீரியல் வந்து போர்ட் வந்து போர்ட்டுன்னு வேணால் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம். இன்டர்ஃபேஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா F0/0. அதுலேருந்து வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்விட்சுக்கு வந்து நான் கனெக்ஷன் கொடுக்குறேன். அந்த ஸ்விட்ச் வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த SNMP மேனேஜரோட உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகிருக்கு, ஓகேவா. இது வந்து என்னென்னா ஒரு சிம்பிள் டோபாலஜி. இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் வந்து ரவுட்டருக்கும் SNMPக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த SNMPங்கிறது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த டயக்ராமோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து SNMP மேனேஜரு, இது வந்து ஏஜென்ட்டு, சரிங்களா. இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம ஏஜென்ட்டோட ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத SNMP மேனேஜர்லேருந்து நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் இப்போ அடுத்தடுத்ததாக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இதை செட்டப் பண்ண இனிஷியல் ஸ்டேஜில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். அப்படி ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா லைன் வந்து டவுனில் இருக்குது. லைன்னு சொல்லக்கூடாது, அதாவது அந்த ஹோஸ்ட் வந்து உங்களுக்கு டவுனில் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா க்ரீன் கலராக மாறும். க்ரீன் கலராக மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து பூட் ஆகி விட்டது. ஸோ இப்போ வந்து நான் கன்சோலை ஓப்பன் பண்ணுறேன். கன்சோலுங்கிறது வந்து என்ன அப்படின்னா நம்ம விண்டோஸ் மிஷினில் வந்து எப்படி CMDயோ லினக்ஸ் மிஷினில் வந்து எப்படி டெர்மினலோ அதே மாதிரி ரவுட்டருக்குன்னு வந்து ஒரு டெர்மினல், இதுதான் வந்து கன்சோல்னு சொல்கிறோம்.
இது வந்து நீங்கள் பொதுவாக வந்து கம்பெனியில் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா லினக்ஸ் பற்றி அதுக்கப்புறம் டெல்நெட்டு இதில் வந்து ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மூலயமா வந்து நம்மளால் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இதான் வந்து எனக்கு ரவுட்டரோட கன்சோலு. இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா ரவுட்டருக்குள்ளே இருக்கேன். ஸோ ரவுட்டருக்குள்ளே என்ன கான்ஃபிகர் பண்ணணுன்னாலும் நான் வந்து என்னால் பண்ணிக்க முடியும். அதே டைமில் இப்போ வந்து நான் என்னோடய மேனேஜரையும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மேனேஜர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மேனேஜர் வந்து எங்கே இருக்குது, VMwareக்குள்ளே இருக்குது. சரிங்களா, எங்கே இருக்குன்னா இந்த மேனேஜர் தான். ஸோ இதை நான் இங்கே ஆட் பண்ணோன்னே நீங்கள் இங்கே பார்த்துருக்கலாம். அதாவது நெட்வொர்க் அடாப்டர் வந்து என்ன இருக்குன்னா VMnet 2க்கு வந்துருச்சு. இது ஸ்டார்ட் கொடுக்குறேன். நான் அங்கே ஸ்டார்ட் கொடுத்தா இங்கே பூட் ஆயிரும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னாலே எனக்கு வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிரும். ஆனால் நீங்கள் இந்த தப்பு பண்ணிடக்கூடாது. அதாவது நீங்கள் VML வந்து டேரெக்டாக ஆன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல கம்யூனிகேஷன் வந்து சில சமயம் நடக்காமல் போயிடும். ஸோ நீங்கள் எப்பொழுதும் GNS3லேருந்து வந்து அந்த எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது சர்வரை வந்து நீங்கள் ஆன் பண்ணோம் அப்படின்னாலும் GNS3லேருந்து ஆன் பண்ணீங்க அப்படின்னா நல்லது. அதாவது பரவாயில்ல, இப்போ வந்து GNS3ல வந்து நிறைய அப்டேட் கொடுத்து நிறைய பக்ஸ் எல்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆயிருச்சு. மறுபடியுமே நான் இப்போ ரீசெண்டாக அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட மறுபடியும் அப்டேட் வந்து கேட்டுச்சு. நான் பண்ணல. இப்போ இருக்கிறது வந்து சூப்பராக இருக்குது. முன்னாடிலாம் வந்து ரொம்ப எரர் இருக்கும். அதாவது இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் சொன்னேன்ல VMnet 1 2 இதெல்லாம் வந்து நிறைய கம்யூனிகேஷன் நடக்காமல் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, எனக்கு இப்போ இந்த SNMP மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது பூட் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் இந்த MIB ப்ரௌசர் இருக்கா, நான் முதல்ல வந்து ரிசோர்ஸ் வந்து கொடுத்துருந்தேன்ல இந்த சைட்டில் இருக்கிற அப்ளிகேஷன்னு, அதை தான் வந்து நான் இப்போ இங்கே ஓப்பன் பண்ணுறேன். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சில கான்ஃபிகரேஷன்லாம் வந்து பண்ணணும். என்ன அப்படின்னா நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து என்னென்னா ஒரு ரொம்ப சிம்பிளான நெட்வொர்க். ஏன்னா கான்செப்ட் எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம இப்போ இந்த டோபாலஜி போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஐபிஸ் வந்து ரவுட்டருக்கும் இந்த மிஷினுக்கும் வந்து நம்ம செட் பண்ணணும். இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷனு. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நான் இன்னும் 2-3 அப்ளிகேஷன்லாம் போட்டு இன்ஸ்டால் பண்ணேன். ஒரு சில இதில் வந்து அப்டேட் வந்து சரியாக வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா இது வந்து விண்டோஸ்க்கு வந்து கேப்பபிள் கிடையாது நிறைய அப்ளிகேஷன்ஸு. நீங்கள் பெய்டு அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து துல்லியமான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஏன்னா ரியல் டைமில் வந்து கம்பெனியில் டேட்டா சென்டரில் தான் வந்து உங்களுக்கு பெய்டு அப்ளிகேஷன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. SolarWinds இந்த மாதிரி மேனேஜ் இன்ஜின் நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா நான் வந்து நெட்வொர்க் வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே SNMP மேனேஜர் வந்து என்ன அப்படின்னா 10.4 இது வந்து 4. இந்த ஏஜென்ட் இருக்குல்ல, இது வந்து ரவுட்டரு. இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 10.1 இதுதான் வந்து இந்த ரவுட்டரோட IP. இது வந்து இந்த மேனேஜரோட IP. ரெண்டுமே வந்து சேம் நெட்வொர்க்கில் தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வேறு நெட்வொர்க்கில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரவுட்டிங் ப்ரோட்டோகால் வந்து ஆட் பண்ணணும். டிஃபால்ட் ரவுட்டிங், ஸ்டாட்டிக், OSPF இந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த ரவுட்டிங் அட்டாக்ஸில் வந்து எதுவும் பாசிபிள் இருந்துச்சுன்னா அதை கவர் பண்ணுறப்ப நம்ம பார்ப்போம். ஸோ இது நம்மளோட டாஸ்க் வந்து இதுதான். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா இந்த விண்டோஸ் மிஷினுக்கு வந்து IP செட் பண்ணிடுவோம். ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு சேஞ்ச் அடாப்டர் செட்டிங்கில் அதுலேயும் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு இந்த நார்மலாக இந்த IP வைக்கலாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட் IP-யாக இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம வந்து ஃபாலோயிங் IP அட்ரஸ் வந்து மேனுவலாக கொடுக்குறோம் 10.4. அதுக்கப்புறம் கேட்வே வந்து இந்த ரவுட்டர் வந்து நம்ம கொடுத்துவோம். ஏன்னா நீங்கள் கேட்கலாம் இதில் வந்து நம்ம சேம் நெட்வொர்க்குள்ளே தானே இருக்கும், கேட்வேலாம் கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம கொடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா அது வந்து ஒரு நல்ல பழக்கம். ஏன்னா நம்ம ரவுட்டர் கூட வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதாவது வேறு ஒரு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து டிஃபால்ட் கேட்வே எல்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ இருந்தாலும் நம்ம கொடுத்துக்கணும். ஓகே, நம்ம இப்போ வந்து இதை ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சும்மா கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணிவிட்டு IP கான்ஃபிக்னு போட்டேன்னா எனக்கு வந்து இங்கே IP வந்து பதிவாயிருச்சு. ஓகேவா, இது பதிவாயிருச்சு. அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம நெட்வொர்க் செட்டப் பண்ணுறோன்னா அந்த நெட்வொர்க்குங்களுக்குள்ளே அந்த டிவைஸுங்களுக்குள்ளே ஃபஸ்ட்டு பிங் பண்ண வைக்கணும். பிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரவுட்டிங் மற்ற வேலைகள்லாம் வந்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணேன்னா ரவுட்டரில் வந்து இப்போ இன்டர்ஃபேஸ்ன்னு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கான பேசிக் கமாண்ட் வந்து என்னென்னா இதுதான் அந்த ரவுட்டர் கன்சோலு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வந்து
எனேபிள் மோடில் தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த சிம்பிள் இருக்கும், இது லெஸ் தானே கிரேட்டர் தானே லெஸ் தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த சிம்பிள் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா எனேபிள் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ப்ரிவிலேஜ் மோடுக்கு வரும். ஆனால் இதுக்கும் வந்து பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம ஜார்விஸ் மிஷினோ ஏதோ ஒன்று நம்ம ஹேக் தி பாக்ஸில் பண்ணப்போ கூட இந்த சிஸ்கோ டிவைஸோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் கூட இருக்கும், நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப் அப்படின்னு கொடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட ரவுட்டரில் இருக்கிற எல்லா இன்டர்ஃபேஸையும் நம்மளுக்கு வந்து காட்டும். இப்போ வந்து நான் ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு ரவுட்டரில் இருக்கக்கூடிய கமாண்ட்ஸு. இந்த மாதிரி கமாண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணனா ஜஸ்ட்டு வந்து ஒரு கொஷின் மார்க் மட்டும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லும் ஆக்சிஸ் எனேபிள், ஆக்சிஸ் ப்ரொஃபைலு, டெம்ப்ளேட்டு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கா. அதே மாதிரி நீங்கள் என்ட்ரு கீழே கொடுத்துட்டு போனீங்கனாலே வந்து உங்களுக்கு ஷோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். சரி, இப்போ ஷோன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும்னு தெரியலனா மறுபடியும் இன்னொரு கொஷின் மார்க் கொடுத்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ சர்வர் கான்ஃபிகர் பண்ணியிருந்தோன்னா ட்ரிபிள் ஏ, ஆலியாஸு, இந்த மாதிரி எது வேணுமோ நம்மளால் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட்டு பேசிக் கமாண்ட் தான், ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ். உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாமே தெரில அப்படின்னா நீங்கள் டேப் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். ஸோ இல்லை அப்பயே முடியலன்னா இன்னும் ரொம்ப ஷார்ட்கட்டெல்லாம் வந்து குயிக்கான சில அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க. ஷோ ஐபி இன்ட்டு பி அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோம்னாலே வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஃபுல்லுமே வந்து கமாண்ட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம வந்து ஷார்ட்கட்டாகவும் வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா F0/0, அதாவது F0/0 அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டு இன்டர்ஃபேஸ் வந்து 0/0. இது வந்து என்ன பண்ணியிருக்கு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி வந்து டவுனாக இருக்குது. அதாவது வந்து போர்ட் வந்து அப் ஆகலை. ஸோ எல்லா போர்ட்டுமே வந்து டவுனில் இருக்குது. நம்ம இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து எடுக்கக்கூடிய போர்ட் வந்து என்ன அப்படின்னா F0/0, அதாவது ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட்டு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் பண்ண போகிறேன். கான்ஃபிகர் டெர்மினல், சரிங்களா? அந்த கமாண்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ஃபிகோட லூப்புக்குள்ளே போகும். அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் போகும். இன்ட்டு F0/0 அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டோட இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம போயிடுவோம். இப்போ நம்ம போய் என்ன பண்ணுறது அப்படின்னா ஐபி அட்ரஸ் ADD ஓகே, இப்போ டேப் எடுத்தோடனே வந்து எனக்கு ஃபில் ஆயிடுச்சு. இப்போ ஐபி அட்ரஸ் அப்படின்ற கமாண்டை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இன்டர்ஃபேஸுக்கான ஐபி அட்ரஸ் வந்து நம்மளால் செட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு இன்டர்ஃபேஸுக்கும் நம்மளால் ஒவ்வொரு ஐபி வந்து நம்மளால் செட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ரவுட்டர். ஏன்னா ரவுட்டருங்கிறது வந்து என்னென்னா பல வகையான, அதாவது டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்ஸ் வந்து இணைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து ரவுட்டர். ஸோ 10.1 அதுக்கப்புறம் சப்நெட் மாஸ்க் வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக. கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து செட் ஆயிடுச்சு. சரி, இப்போ ஐபி அட்ரஸ் செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து நான் என்ன பண்ணணும், அப் பண்ணணும். இது வந்து இப்போ ஆஃபில் இருக்குது. சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆஃபில் இருக்குது. இதை வந்து நான் ஆன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணால் நோ ஷட் ஆன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா வந்து எனக்கு அப் ஆயிரும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே லாக் வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கும். இது வந்து லாகுன்னு சொல்ல மாட்டாங்க, இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இது அப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப எக்ஸிட் ப்ரெஸ் பண்ணலாம். ஆர் Ctrl+Z அழுத்தினீங்க அப்படின்னா பழைய நார்மல் மோடு இருந்துச்சா, எனேபிள் மோடுக்கு அப்புறம் ப்ரிவிலேஜ் மோடு, அந்த மோடுக்கு வந்துடும். இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன பண்ணான்னா மறுபடியும் ஷோ ஓகே, கீபோர்டில் வேறு பட்டனை பார்க்காம டைப் பண்ணு அழுத்திக்கிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ ஷடவுன்னு கொடுத்தவொடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த இன்டர்ஃபேஸ் வந்து எனக்கு மேனுவலி அப் ஆயிடுச்சு. ப்ரோட்டோகால் வந்து அப் ஆயிருக்கா. இதை போயிட்டு நீங்கள் திருப்பியும் ஷடவுன் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் இன்டர்ஃபேஸ் F0/0 அப்படின்னு போட்டு ஷட் அப்படின்னு கொடுத்துட்டு ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் டவுன் ஆயிரும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளுக்கு எப்படி ஒரு போர்ட்டுக்கு வந்து அப்பு டவுனு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. இப்போ நோ ஷடவுன் கொடுத்துருக்கோம். நோ ஷடவுன் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மிஷின்லேருந்து நம்ம இந்த ரவுட்டர் வந்து பிங் பண்ணி பார்ப்போம். பிங்கு 10.1 ரவுட்டர் வந்து பிங் ஆகுது. ரவுட்டர்லேருந்து இந்த மிஷினை கூட நம்ம பிங் பண்ணி பார்க்கலாம். பிங்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பாக்கெட் போயிடுச்சு, ரிசீவ் ஆயிடுச்சு, நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பிங் ஆகுது. ஓகே, இது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ரவுட்டரையும்
ஒரு எஸ்என்எம்பி மேனேஜரும் வந்து கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் வந்து நம்ம உள்ள இது கான்ஃபிகரேஷன் வந்து பண்ணலை எஸ்என்எம்பிக்கானது. நம்ம வந்து நார்மல் ஜஸ்ட் வந்து 2 பேர்த்துக்கு ரீச்சபிலிட்டி இருக்கா, கம்யூனிகேஷன் இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னா இதுக்கே வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்தது எஸ்என்எம்பியோட கான்ஃபிகரேஷன்ஸு இது எல்லாமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு எஸ்என்எம்பிக்குள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஓஐடி அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நம்ம இப்போ இங்கே இன்டர்ஃபேஸ்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி டிவைஸில் வந்து என்னென்ன எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ்லாம் இருக்கோ அதுக்கான ஒவ்வொரு இதுக்குமே வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஐடியை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கும். இந்த ஓஐடி அப்படிங்கிறது இப்போ F0க்கு வந்து ஒரு ஐடி வச்சுருக்கோம். அதே மாதிரி சீரியல் இருக்கா, இந்த சீரியல் இன்டர்ஃபேஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஐடி வச்சுருக்கோம், ஓஐடி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறையா இதுக்கும் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஐடிஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கலெக்ஷன் ஆஃப் ஓஐடிஸ் தான் வந்து மேனேஜ் அது டேட்டா பேஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க இடத்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எம்ஐபின்னு சொல்லுவாங்க. அதாவது மென் இன் தி பிளாக் கிடையாது, அது மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். சரி, இதை வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, நான் இந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிச்சேன்ல, இந்த மிப் ப்ரௌசர் அப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்து நம்மளால் பார்க்க முடியும் மிப் ட்ரீ அப்படின்ட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களால் சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன்ஸு, இன்டர்ஃபேஸு, ஏடி, அதுக்கப்புறம் ஐபி, ஐசிஎம்பி, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கான இன்ஃபர்மேஷனையும் நம்மளால் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஓகே, நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ரியல் டைமாக பார்க்கணும் அப்படின்னா ரவுட்டரில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எஸ்என்எம்பி வந்து கான்ஃபிகர் பண்ணணும். சரி, இந்த ஓஐடி அதுக்கப்புறம் எம்ஐபி பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அடுத்தது வந்து என்னென்னா எஸ்என்எம்பியோட வெர்ஷன்ஸ். எஸ்என்எம்பிலே வந்து நிறைய வெர்ஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து எப்படி Windows 7, Windows 8, 8.1, 10 அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. லினக்ஸில் வந்து நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம பாஷையில் சொல்லலாம், லினக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு வெர்ஷன் இருக்குது. அதே மாதிரியே உங்களுக்கு எஸ்என்எம்பிலையும் வெர்ஷன் வச்சுருக்காங்க. அது வந்து வெர்ஷன் 1, 2, அதுக்கப்புறம் 3 இருக்குது. 1, 2 வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா பழசு, அதாவது வந்து செக்யூர் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரிங் இதெல்லாம் போகிறப்ப வந்து என்னென்னா பிளைன் டெக்ஸ்ட்டாக போகும். அதாவது பிளைன் டெக்ஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கும். HTTPS இந்த மாதிரி செக்யூர் கனெக்ஷன் இல்லாமல் டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத பிளைன் டெக்ஸ்ட்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு போகுது அப்படின்றனால அது செக்யூர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்என்எம்பி v3ல் உங்களுக்கு வந்து ஆத்தென்டிகேஷன் இருக்கும். ஆத்தென்டிகேஷன்றது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது வந்து செக்யூராக இருக்குது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. சரி, உங்களுக்கு வந்து எஸ்என்எம்பி 1ல் வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரிங் மட்டும்தான் போகும். அடுத்தது உங்களுக்கு எஸ்என்எம்பி 2ல் வந்து என்ன பண்ணால் அடிஷ்னலாக வந்து இந்த கெட் பல்க்கு இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். இங்கே வந்து கெட் பல்க்கு, கெட் நெக்ஸ்ட்டு, சப்ட்ரி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண வந்து வெர்ஷன் 2லேருந்து தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் எஸ்என்எம்பி மெசேஜஸ்ஸு இதெல்லாம் வந்து நம்ம அடுத்தது பார்ப்போம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி பற்றியும் நான் வந்து உங்களுக்கு இதை கான்ஃபிகர் பண்ணுறப்போ சொல்கிறேன், அப்போ தான் புரியும். ஓகே, இது வந்து நான் இப்போ மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் இதுக்குள்ளே வந்துட்டேன்னா இதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஃபிகர் டெர்மினலுக்குள்ளே போய்க்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இது விசிபிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு ஏஜெண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுக்குள்ளே வந்து எஸ்என்எம்பி வந்து கான்ஃபிகர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து எஸ்என்எம்பி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கொஸ்டின் மார்க் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இதில் தெரிஞ்சு போயிடும். எஸ்என்எம்பி கான்ஃபிகர் பண்ணக்கூடிய தகுதி வந்து இந்த ரவுட்டருக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். மோஸ்ட் ஆஃப் டிவைசஸில் இருக்கும், ஒரு சில டிவைசஸில் இருக்கா இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கணும். எஸ்என்எம்பி சர்வர், இப்போ வந்து நம்ம எஸ்என்எம்பி சர்வர் தான் வந்து உள்ளே கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ SNMP-server அப்படின்னு போட்டுட்டு அடுத்தது வந்து இதில் என்ன கொடுக்கணுங்கிறத நீங்கள் வந்து கொஸ்டின் மார்க் போட்டே வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம இதில் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா கம்யூனிட்டி வந்து செட் பண்ண போகிறோம். சரி, இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் எப்படி சொல்லலாம், ஓகே, இப்போ கம்யூனிட்டி அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஜஸ்ட் வந்து ஒரு கீவேர்டு மாதிரி.
இப்போ போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டை போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறப்போ என்ன சொல்லுவீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட நேமு இல்லை அவரை பற்றின ஏதாவது ஒரு டீட்டெயில் அவர் தெரியும்ல அவர் தான் அனுப்பிச்சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சிம்பிளாக சொன்னால் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிளாக சொல்கிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவரை பார்க்க போகிறப்போ உங்கள் ஃப்ரெண்டோட நேமையோ இல்லை அவரை பற்றின வேறு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸை சொல்லுவீங்க. அவர் வந்து ஓகே ஆமாம் அவர் சொல்லியிருந்தார் என்கிட்ட அந்த ஆள் தானே நீங்கள் அப்படின்ட்டு அவங்க கூட வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே கான்செப்ட் தான் இது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து SNMP சர்வர் அதில் வந்து கம்யூனிட்டி அப்படின்றத போட்டுட்டு இந்த கம்யூனிட்டியோட வேல்யூ வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த கம்யூனிட்டிக்கு வந்து நம்ம என்ன நேம் வைக்கிறோம் அப்படின்னா பப்ளிக் அப்படின்னு வைக்கிறோம். பப்ளிக்னு வச்சுட்டு கொஷின் மார்க் கொடுப்போம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பப்ளிக்கு வந்து ரீட் ஆக்சிஸா ரைட் ஆக்சிஸா அப்படின்னு என்னென்ன ஆக்சிஸ் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின் மார்க் போட்டு பார்த்துட்டு நீங்கள் இந்த இதை படிச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரீட் ஆக்சிஸ் மட்டும் கொடுக்க போகிறேன். RO அப்படின்ட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். சரி, அது என்ன SNMPயில் வந்து ரீடு ரைட்டு அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ அதுக்கான இடம் தான் வந்து இது. இப்போ வந்து SNMP மேனேஜர் இருக்குது. SNMP மேனேஜர்லேருந்து ஏஜென்ட் இருக்குது. ஏஜென்ட்லேருந்து என்ன வரும்னா அப்டேட் வந்து SNMP மேனேஜருக்கு வரும். SNMP மேனேஜருக்கு அப்டேட் வரப்போ அது எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு SNMP மேனேஜர்லேருந்து ஏஜென்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். எப்படின்னா மேனேஜருக்கு வரும். அதாவது மேனேஜர் வந்து எதாவது கொஷின் கேட்பார். எதாவது கொஷின் கேட்டு தம்பி உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு கேட்பாரு. நான் உயிரோட தாங்க இருக்கேன் அப்படின்ட்டு இது மேனேஜர்கிட்ட வந்து பதில் சொல்லும். அப்போ வந்து உங்களுக்கு மேனேஜர் வந்து என்ன பண்ணுன்னா உங்களோட இந்த ஏஜென்ட்டோட இன்ஃபர்மேஷனை வந்து ரீட் பண்ணி பார்க்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து அப்பில் இருக்கா டவுனில் இருக்கா அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா ரீட் பண்ணி பார்க்கும். அந்த ரீட் பண்ணி பார்க்கறதுக்கு உண்டான பர்மிஷனை நம்ம கொடுக்குறோம். அதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஏஜென்ட்லேருந்து வர அப்டேட்ஸ் வந்து மேனேஜரால் ரீட் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி ரைட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், RW அப்படின்ட்டு. இந்த RWங்கிறது வந்து என்ன அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க, அமௌண்ட் போட்டு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணேன்னா மேனேஜர்லேருந்து நம்மளால் வந்து ஏஜென்ட்டுக்கான ரெக்வஸ்ட் அமைச்சு சேஞ்சஸ் வந்து பண்ண முடியும். இதை வந்து ரைட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரீடுங்கிறது வந்து என்னென்னா ஏஜென்ட்டுட்டேருந்து வர அப்டேட்ஸ் வந்து மேனேஜருக்கு படிக்கக்கூடிய தகுதியை கொடுக்குறோம். ஸோ அதை வந்து நம்ம ரீடுன்னு சொல்கிறோம். ரைட்டுங்கிறது வந்து என்னென்னா மேனேஜர் வந்து அந்த ஏஜென்ட்டில் வந்து என்ன ஒரு மாற்றங்களை வேணாலும் நிகழ்த்தலாம். அதாவது வந்து அவங்களே வந்து ரிமோட்டாக வந்து இன்டர்ஃபேஸ் வந்து டவுன் பண்ணுறது, அப் பண்ணுறது, CPU யூசேஜ் வந்து குறைச்சி விடுறது, டெம்பரேச்சரை வந்து குறைச்சி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ரைட் அப்படின்னு சொல்கிறோம். RW இதை வந்து RO ரீட் ஆக்சிஸு ரைட் ஆக்சிஸு, இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம். அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரிங் வந்து நம்ம பப்ளிக்குன்னு கொடுத்துருக்கோம். சரி, இதையே நம்ம பப்ளிக்குன்னு கொடுக்குறோம் அப்படின்னா இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வல்னரபிள் தான். உலகத்தில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்யூனிட்டியில் வந்து ரீட் ஆக்சிஸ் இருக்கிற எல்லா டிவைஸுக்குமே வந்து என்னென்னு, அதாவது மோஸ்ட் ஆஃபாக ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுறது வந்து என்னென்னா பப்ளிக்குன்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ரைட் ஆக்சிஸ்க்கு இருக்கிறத வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ப்ரைவேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் வந்து இதையே சேஞ்ச் பண்ணாமல் வந்து நெட்வொர்க் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவே வந்து ஒரு பேசிக் வல்னரபிள் தான். ஸோ அதை வந்து நான் அடுத்த இதில் வந்து ஃபுல்லாக ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் உங்களுக்கு இந்த முறை வந்து வெறும் நார்மலாக மட்டும் தான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரீட் ஆக்சிஸா ரைட் ஆக்சிஸா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது என்ன பண்ணலாம்னா SNMP சர்வரில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லொக்கேஷன் வந்து செட் பண்ணலாம். இது வந்து டேட்டா சென்டரில் வந்து எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் DC4 அப்படின்ட்டு ஒரு ரெஃபரன்ஸுக்கு வச்சுருக்கேன். அதே மாதிரி இவங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்கள போய்ட்டு நீங்கள் எங்கே கான்டாக்ட் பண்ணலாம், எந்த அட்மினிஸ்ட்ரேட்டரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோட்ஸ் மாதிரி நம்மளால் வந்து எழுதி வைக்க முடியும். ஸோ அவங்களோட நேமும் நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மேனேஜர், இந்த SNMP மேனேஜர் வந்து யாராவது மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நோடு வந்து டவுனில் இருக்குங்கிறப்ப அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம மெயில் போட்டு விட்டு
அவர் வந்து என்ன பழுதாயிருக்கு அப்படின்ட்டு பார்க்க சொல்லலாம். அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்காக தான் வந்து இதில் வந்து ஒரு ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இது இருந்துச்சு அப்படின்னா நல்லது, ஏன்னா ரியல் டைம் நெட்வொர்க்கில் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது SNMPல வந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனேபிள் ட்ராப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ட்ராப்ஸில் வந்து நம்ம ட்ராப்புங்கிறது வந்து என்னென்னா, ஒரு அப்டேட்டு உங்கள் ஏஜென்ட், அதாவது உங்களோட ஏஜென்ட் இருக்குல்ல, அதாவது ரவுட்டர் இருக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு அப்டேட் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணால் மேனேஜருக்கு அனுப்பும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ராப்புன்னு சொல்லுவோம். அது வந்து அதுக்கு எதுக்கு உண்டான ட்ராப் வந்து வேணாலும் நம்மளால் அனுப்ப முடியும். EHRP, HSRP, இதுக்கு உண்டான BGP, இந்த மாதிரி ப்ரோட்டோகாலுக்கு உண்டான ட்ராப்பும் நம்மளால் அனுப்ப முடியும். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா SNMP வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். SNMPயோட ட்ராப் வந்து எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஹோஸ்ட் வந்து நம்ம வைக்க போகிறோம். இந்த ஹோஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா SNMP மேனேஜரோட IP வந்து கொடுக்க போகிறோம். அதாவது நம்ம இப்போ Windows 10 PC இருந்துச்சா, அந்த பிசியோட IP வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அதில் வந்து என்ன பண்ணுறோம், வெர்ஷன். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியலனா கொஷின் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரிஞ்சிடும். வெர்ஷன் வந்து நம்ம என்ன கன்ஃபிகர் பண்ணுறோம்னா 2C, அதாவது செகண்ட் வெர்ஷன் தான் வந்து கன்ஃபிகர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுக்கணும்னா நம்ம பப்ளிக் அப்படின்ற அந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து SNMP வந்து ரெடி ஆயிரும். சரி, இப்போ ட்ராப்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம். ட்ராப்புங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து உங்கள் ரவுட்டரில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்து SNMP மேனேஜருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இதுதான் வந்து ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ட்ராப்ஸ் வந்து எதில் ஒர்க் ஆகும் அப்படின்னா, போர்ட் நம்பர் வந்து என்னென்னா 162. இது வந்து UDP பேஸ்டான ப்ரோட்டோகால் தான், UDP. ஓகேவா? சரி, இப்போ வந்து ட்ராப்புக்கும் போலுக்கும் வந்து என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு கெட்டு செட்டு அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். SNMPயில் வந்து நிறைய மெசேஜஸ் போகும். இப்போ நான் வந்து ஆரம்பத்துலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து என்ன அப்படின்னா, ஏஜென்ட்டில் ஏதாவது மாற்றம் நடந்துச்சுன்னா மேனேஜருக்கு கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மேனேஜருக்குலேருந்து நம்மளுக்கு ரைட் ஆக்சஸ் இருந்துச்சு அப்படின்னா மேனேஜர்லேருந்து நம்மளால் வந்து ஏஜென்ட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த நடுவில் இடைப்பட்ட தகவல் பரிமாற்றம் இருக்குல்ல, அது வந்து மெசேஜஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மெசேஜஸில் வந்து என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா கெட்டு, செட்டு, ட்ராப்பு, இன்ஃபார்ம் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரி, கெட்டு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இப்போ கெட்டுங்கிறது வந்து என்னென்னா மேனேஜர்லேருந்து ஏஜென்ட்டுக்கு போகும். அதாவது மேனேஜர் வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம உதாரணத்துக்கு இப்போ ஒரு வாக் கமாண்ட் கொடுக்குறோம்னா வச்சுக்கோங்களேன், மேனேஜரோட சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் கேட்குறோம் அப்படின்னா மேனேஜரோட சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அதுதான் வந்து கெட் ரெக்வஸ்டோட வேலை. அதே மாதிரி செட்டும் அப்படி தான் உங்களுக்கு வந்து. ஓகே, செட்டும் வந்து அதே தான் உங்களுக்கு வந்து ப்ளஸ் வந்து கெட் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். என்னென்னா எக்ஸ்ட்ரா வந்து ரெஸ்பான்ஸும் வந்து உங்களுக்கு சேர்ந்து வரும். ட்ராப்புங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து ஏஜென்ட்டில் நடக்கிற அப்டேட்டு, உதாரணத்துக்கு இப்போ இன்டர்ஃபேஸ் வந்து டவுன் ஆகுது, அப் ஆகுது, இல்லை ஏஜென்ட்லேருந்து வேறு ஏதாவது ரீரைட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு இது டைரெக்டாக மேனேஜருக்கு வந்து சென்ட் பண்ணும். இன்ஃபார்மும் உங்களுக்கு வந்து என்னென்னா அது வந்து என்னென்னா டம்மி தான், சும்மா அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கும். அதாவது ட்ராப்பு மாதிரியே தான், ஆனால் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து வேறு என்னென்னா கம்யூனிட்டி பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். கம்யூனிட்டிங்கிறது வந்து லைக் கீ மாதிரி அப்படின்ட்டு. அதே மாதிரி SNMPயில் வந்து இருக்கிற ரீடு ரைட்டு ஆப்ஷனும் வந்து சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக உங்களுக்கு SNMPயில் இருக்கிற பேசிக்ஸ் திங்ஸு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ சொல்லியிருந்தேன்ல, இப்போ இந்த ரவுட்டரோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம அங்கே மேனேஜரில் வந்து ஃபெச் பண்ணி எடுப்போம். நான் இப்போ இந்த இடத்துல மிப் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ரௌசர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அட்ரஸ் இருக்குது. இந்த இடத்துல அட்ரஸில் வந்து எந்த ஏஜென்ட்டை வந்து நீங்கள் வியூ பண்ணி பார்க்கணுமோ மானிட்டர் பண்ணணுமோ அந்த ஏஜென்ட்டோட ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து நான் சிங்கிள் மட்டும்தான் என்னால் இப்போ கொடுக்க முடியும். இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் ப்ரொஃபைலை வந்து கூட க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து என்னோடய ஏஜென்ட்டோட இது வந்து என்னென்னா 10.1. ஸோ இதை வந்து நான் இப்போ வியூ பண்ணி பார்க்க போகிறேன். இங்கே வந்து MIBன்னு ஒன்று இருக்கா, இந்த MIBயில் வந்து அடுத்தது ஒவ்வொரு MIBங்கிறது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், கலெக்ஷன் ஆஃப் OID, அதாவது
அதாவது ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரி, இந்த ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படிங்கிறத நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கெட்டு செட்டு ரெக்வஸ்ட் வந்து நம்ம அனுப்புகிறோம். அதுக்கு முன்னாடி டூல்ஸு ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து டிஃபால்ட் வேல்யூஸ் இது எல்லாமே செட் பண்ணிக்கணும். இல்லை டிஃபால்ட் போர்ட் வந்து 121 ரீட் கம்யூனிட்டி, அதாவது ரீட் ஆப்ஷன் கொடுத்துருந்தோமா, இந்த இடத்துல வந்து நீங்கள் என்னென்னு பண்ணிக்கணும்னா பப்ளிக்குன்னு கொடுத்துருங்க. மோஸ்ட்டாக வந்து டிஃபால்ட்டாக பப்ளிக்குன்னு தான் அதுவே வந்து டைப் ஆகி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் தாராளமாக. அதே மாதிரி ஏஜென்ட்டு வந்து ஏஜென்ட்டோட ஐபி அட்ரஸ், அதோட போர்ட்டு, அதுக்கப்புறம் வெர்ஷனு, ரீடு ரைட்டுக்கு வந்து எதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கொடுக்கலாம். நான் வந்து ரைட் வந்து யூஸ் பண்ணல. ரைட் வந்து யூஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து கம்யூனிட்டி வந்து ப்ரைவேட்டுன்னு கொடுத்துட்டு நீங்கள் RW அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் வந்து ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். சரிங்களா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், சிஸ்டமோட இன்ஃபர்மேஷன் வந்து கிட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ நடக்க போகிற இது மாற்றம் வந்து என்னதுன்னா, மேனேஜர் வந்து என்ன பண்ணுன்னா ரவுட்டரோட, அதாவது ஏஜென்ட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து வாங்கும். இதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதுலேயே வந்து ஒயர் ஷார்க்கை வச்சு நீங்கள் பேக்கெட் வந்து கேப்சர் பண்ணலாம். நான் வந்து என்ன பண்ணேன், இந்த ஒயர் மேலே ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கேப்சர் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஒயர் ஷார்க் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை வச்சு என்னால் டீபக் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஒயர் ஷார்க் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து நார்மலாக போகிற ரெக்வஸ்ட் எல்லாமே தெரியுது. நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்காண்டி SNMPன்னு மட்டும் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வேறு ஏதாவது மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ தெரிய ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ண போகிறேன். என்னென்னா வாக் பண்ணி பார்க்க போகிறேன். விச் மீன்ஸ் கெட் ரெக்வஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ கொடுத்தோன்னே எனக்கு வந்து ஒயர் ஷார்க்கில் வந்து டீபக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து சோர்ஸு டெஸ்டினேஷன் இருக்குது. சோர்ஸ் வந்து எனக்கு மேனேஜர்லேருந்து டெஸ்டினேஷன் ஏஜென்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ரெக்வஸ்ட் போகுது. போயிட்டு இது வந்து நீங்களே வந்து இங்கே SNMP அப்படின்ற ப்ரோட்டோக்கால் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து வெர்ஷனு கம்யூனிட்டி எல்லாமே தெரியும். ஏன்னா கம்யூனிட்டி வந்து இந்த மாதிரி தெரியக்கூடாது. ஒருவேளை வந்து நம்ம மிஷின் வந்து ஒரு அட்டாக்கர் இருக்காருன்னா வச்சுக்கோங்களேன், என்ன வந்தாலும் கூட ஸ்னிப் பண்ணி பார்க்கறது கூட வாய்ப்பு இருக்குமா, அந்த மாதிரி தான். இப்போ வந்து என்ன போயிருக்கு, உங்களுக்கு டேட்டாவில் வந்து கெட்டு ரெக்வஸ்ட் வந்து போயிருக்கு. ஓகேவா? இதே மாதிரி தான் உங்களுக்கு அடுத்தடுத்தது வந்து பார்க்க முடியும். இதே மாதிரி செட் ரெக்வஸ்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் வந்து காமிச்சேன். சரி, இப்போ நம்மளுக்கு கெட் பண்ணிட்டு வந்துச்சுல, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு லோட் ஆகிட்டு இருக்குது. எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் வரைக்கும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் நம்ம கான்ஃபிகரேஷன் கொடுத்தோமா, அதில் வந்து என்ன கொடுத்துருந்தோம், நோப் அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதே மாதிரி சிஸ்டமோட நேம் வந்து டிஃபால்ட்டாக R1ன்னு இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருந்தது தான். அதான் R1ன்னு இருந்துச்சு. அதை வேணால் நீங்கள் நேம் மாற்றணும் அப்படின்னா ஹோஸ்ட் நேம் அப்படின்ற கமாண்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாறிடும். ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்துருச்சு. அதே மாதிரியே லொக்கேஷன் நான் சும்மா டேட்டா சென்டர் 4 அப்படின்னு இருக்கிறதுக்காக DC4 அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா, ஸோ அது வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் iOS வெர்ஷன் வந்துருச்சு. சிஸ்டமோட ஐடி ஆப்ஜெக்ட் ஐடியும் வந்துருச்சு. அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஒவ்வொரு இன்டர்ஃபேஸு அதோட OIDஸும் நம்மளுக்கு வந்துருச்சு. இதை நீங்கள் பார்த்தாலே புரியும். நான் உங்களுக்கு சொன்ன எல்லா விஷயங்களும் நம்ம இங்கே லைவாக பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? சரி, இதே மாதிரி நீங்கள் இன்டர்ஃபேஸையும் தனியாக எடுத்து பார்க்கலாம், ஐபியும் தனியாக எடுத்து பார்க்கலாம். இப்போ ஐபிஎல்லாம் எடுத்து பார்த்தோம்னா உள்ளே என்ன இருக்குன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க, SNMP வாக் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது லினக்ஸ்லலாம். அதை வந்து விண்டோஸ்க்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அந்த SNMP வாக் அப்படின்ற அந்த டூலை வச்சும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, இந்த SNMP ஏஜென்ட்ஸில் இருக்கிற அப்டேட்ஸ்லாம் வந்து நம்மளால் எடுக்க முடியும், லைக் மேனேஜர் மாதிரி. ஆனால் அது வந்து ஒரு கமாண்ட் அண்ட் இன்டர்ஃபேஸ் டூல். சரிங்களா? அது வந்து லினக்ஸில் இருக்குது. அடுத்ததாக வந்து அட்டாக் பண்ணி காட்டுறப்ப அந்த டூலை வச்சு எப்படிலாம் பண்ண அப்படிங்கிறது காட்டுறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து இப்போ இந்த வீடியோ 1 hour ரீச் ஆக இன்னும் 1 நிமிடம் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். அதே மாதிரி எங்கே அதில் வந்துச்சா, கீழே போயிடுச்சு. ஐபி அட்ரஸ் ஓகே, இது வந்து நிறையா போயிட்டே இருக்குது. நம்மளுக்கு இவ்வளோ OIDலாம் தேவையில்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த டூல்ஸில் போயிட்டு ட்ராப் ரிசீவர் அப்படின்னு இருக்கா, இந்த ட்ராப் ரிசீவர் மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரவுட்டரில் எதாவது அப்டேட் பண்ணால் எனக்கு வருதா அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். சும்மா வந்து ரீரைட் அப்படின்ற கமாண்டை கொடுக்குறேன். வேறு எதுவும் ரீரைட் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எந்த அப்டேட்டும் வந்த மாதிரி தெரியல. அதே மாதிரி
இது வந்து என்ன பண்ணிங்கன்னா வெர்ஷன் எல்லாத்துலேயும் 2 இருக்கான்ட்டு மறுபடியும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கான்ஃப்டியில் போயிட்டு இன்டர்ஃபேஸ் F0/0 அதில் போயிட்டு ஷட் டவுன் கொடுத்துக்கிறேன். ஷட் டவுன் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து லிங்க் டவுன் ஆயிரும். திரும்பி வந்து நோ ஷட் டவுன் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து லிங்க் அப்டேட் ஆகும், சரி அப் ஆகும். இந்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து இந்த SNMP மேனேஜருக்கு வந்து வரணும். இன்கேஸ் அப்படி வரல அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணனா உங்கள் விண்டோஸ் மிஷினோட ஃபயர்வால் கூட ஒருவேளை பிளாக் பண்ணலாம். அந்த மாதிரி பிளாக் பண்ணுச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணாது. ஒருவேளை பண்ணுச்சு அப்படின்னா நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணிடுங்க, ஸ்மால் ஐக்கான்ஸ்னு கொடுத்துட்டு வந்து ஃபயர்வால் ஆப்ஷன் போயிருங்க. ஃபயர்வால் ஆப்ஷனுக்கு போயிட்டு அதில் வந்து அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் மிஷினுக்கான, அதாவது உங்கள் விண்டோஸ் மிஷினுக்கான ஃபயர்வால் ரூல் வந்து நம்மளால எழுத முடியும். இங்கே வந்து நான் ஆல்ரெடி வந்து SNMP இதெல்லாம் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் டெலீட் பண்ணி விட்டுறேன். இது ஏன் வரல அப்படிங்கிறது, எனக்கு அப்டேட் வரல அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து கொஞ்சம் ஜாம் ஆயிருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு திரும்ப வந்து நான் ரூல்ஸ் எழுதி காமிச்சிடுறேன். எப்படின்னா இந்த இன்பவுண்ட் ரூல்ஸுக்கு போயிட்டு, இன்பவுண்ட் ரூல்ஸுங்கிறது வந்து என்னன்னா உள்ளுக்குள்ள அந்த மிஷினுக்கான கனெக்ஷன் வருது. அவுட் பவுண்டுங்கிறது வந்து என்னன்னா இந்த மிஷின்ல இருந்து வெளியே போற கனெக்ஷன். சரிங்களா, நான் இன்பவுண்ட்ல போயிட்டு ஒரே ஒரு ரூல் மட்டும் எழுதுனேன். கஸ்டம் ரூல் வந்து நான் ரெடி பண்றேன். அதில் போயிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஆல் ப்ரோக்ராம்ஸ் எந்தெந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம ஸ்பெசிஃபையா போடலாம். அதில் வந்து ப்ரோட்டோகால் வந்து எனின்னு கொடுக்கக்கூடாது, UDP ப்ரோட்டோகால். ஸோ அதை UDP ப்ரோட்டோகால்ங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிட்டு எந்த போர்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். 161 162 வரைக்கும் அப்படின்னு கூட இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணலாம். இல்லாட்டி நீங்க சிங்கிள் போர்ட்டா நீங்க கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி எந்த IP அட்ரஸ்ல இருந்து கனெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எனி கனெக்ஷன் தான், சரிங்களா. அதனால நான் அப்படியே சும்மா ஸ்டார்ட் கொடுத்துறேன். இது வந்து SNMP lab அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷன் SNMP அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, ரூல் வந்து எனக்கு எனேபிள் ஆயிரும். எனேபிள் ஆயிருச்சு. இதை நீங்க திரும்ப டிசேபிள் பண்ணணும்னா டிசேபிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிசேபிள் ஆயிரும். எனேபிள் கொடுத்துட்டீங்கன்னா எனேபிள் ஆயிரும். ஸோ ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிட்டு, இது இந்த மாதிரி விண்டோஸ்ல இருக்கிற அப்ளிகேஷன்ஸ்ல வந்து நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதை நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை வந்தால் தான் இந்த இதில் வந்து நம்மளால நிறைய கற்றுக்க முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ட்ராப் வந்து ரிசீவர் வந்து ஆன் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற கமாண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பாக்கெட்ஸ்லாம் போகுதா வருதா அப்படின்ட்டு நம்ம டீபக் பண்ணி பார்க்கலாம். ஒய்எஸ்ஆருக்கு இல்லாமல் ரவுட்டர் வழியாகவே. அதுக்காக யூஸ் பண்ணுற கமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீபக் மோட் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லா ரவுட்டர்லையும் இருக்கும். ஸோ டீபக் SNMP அப்படின்னு கொடுத்துட்டு அந்த SNMPயோட பேக்கெட்ஸை மட்டும் நான் டீபக் பண்ணணும் அப்படிங்கிறனால பேக்கெட்ஸ் அப்படின்ற கமாண்டையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தா எனக்கு SNMP பேக்கெட்ஸோட டீபக்கிங் வந்து எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ இதை வச்சு நான் இப்போ இனிமேல் இன்டர்ஃபேஸ் வந்து அப் பண்ணாலும் டவுன் பண்ணாலும் அதுக்கு உண்டான பேக்கெட்ஸ் வந்து நம்மளோட டெஸ்டினேஷனை போய் ரீச் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ இது மூலமாகவும் ஒருவேளை நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகுதா, மேனேஜரில் இருக்குது ஆகலையா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ட்ராப் ரிசீவர் வந்து நீங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கே போய்ட்டு ட்ராப் ரிசீவர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நான் போட்ட மாதிரி அந்த டீபக் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ். ஓகே ஓகே இப்போ வந்து என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து மேனுவலி அப்பா இருக்குது. கான்ஃபி F0/0. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷடவுன் கொடுக்குறோம். ஷடவுன் கொடுத்த கையோட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒயர்ஷார்க்கை வச்சு நீங்கள் உங்களோட பேக்கெட் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ வந்து என்னன்னா சோர்ஸ் வந்து 10.1, அதான் நம்ம ரவுட்டர்லேருந்து மேனேஜருக்கு வந்து போகுது. உங்களுக்கு வந்து இங்கே SNMP ட்ராப்பு, இந்த வேரியபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகேவா, இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுனாக இருக்கும். பேக்கெட் வந்து இன்னும் சென்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா இது வந்து நார்மலாக இருக்கிற ரொம்ப லோவாக இருக்கிற இதில் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து சரியான அவுட்புட்டுகள் கிடைக்காது. ஆனால் இந்த கான்செப்ட் புரியறதுக்காக நான் இப்போ சொல்லியிருக்கேன், சரிங்களா. அது வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து மேனேஜரில் இங்கே அப்டேட் ஆகாது. ஏன்னா இது வந்து ஒரு டம்மி பாவா டூலாக இருக்குது அப்படின்ற
அப்படின்றனால நம்மளுக்கு சரியான அவுட்புட் வராது. நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஒயர்ஷார்க்கு யூஸ் பண்ணி நீங்கள் டீபக் பண்ணிக்கலாம் இந்த ரெக்வஸ்ட்டை. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், நோ ஷட்டவுன் கொடுக்குறேன். நோ ஷட்டவுன் கொடுத்தேன்னா என்ன ஆகும், அந்த இன்டர்ஃபேஸ் வந்து எனக்கு அப் ஆகும். அப்படி அப் ஆகுங்கிறப்ப என்ன ஆகும், எனக்கு இங்கே அப்டேட் வந்துருச்சா, இங்கே அப்டேட் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இந்த என்னோடய ஏஜென்ட்லேருந்து அதாவது ரவுட்டர்லேருந்து மேனேஜருக்கு வந்து இப்போ யூடிபி பேக்கெட் வந்து 4 சென்ட் ஆகும். அப்படி சென்ட் ஆன உடனே என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, எஸ்என்எம்பி பேக்கெட் வந்து இந்த யூடிபி ப்ரோட்டோக்கால் வழியாக இங்கே மேனேஜருக்கு வந்து அதாவது 10.4க்கு வந்து எனக்கு இப்போ சென்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஐபிலேருந்து ஒன்று வந்திருக்கும். டைம் வந்து என்ன அப்படின்னு காமிச்சிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டைம்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு வந்து அப்பில் இருக்குது. இதுவே நீங்கள் வந்து இப்போ டவுன் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி டவுன் அப்படிங்கிறதும் அங்கே வந்து பதிவாகும். இதுதான் வந்து உங்களுக்கு கான்செப்ட். இது வந்து என்னென்னா நார்மல் ட்ராப்பு மட்டும்தான். இப்போ இந்த ட்ராப்புங்கிறது வந்து என்னென்னா ஏஜென்ட்லேருந்து மேனேஜருக்கு வந்து அது தகவல் சொல்லும். இதில் வந்து போல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. போலிங் ட்ராப் மாதிரியே போல்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த போல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மேனேஜரில் இருந்து அதாவது இந்த விண்டோஸ் மிஷின்லேருந்து இந்த விண்டோஸ் மிஷின்லேருந்து ஏஜென்ட் இருக்காங்கல்ல, இந்த ரவுட்டர் அதாவது இந்த மிஷின் இந்த நோட்ஸை வந்து என்ன பண்ணணும்னா போல் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லிடுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம பிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது என்ன பண்ணுன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இன்டர்ஃபேஸோ இல்லை இந்த ஏஜென்ட்டை வந்து இது என்ன பண்ணும், போல் பண்ணிகிட்டே இருக்கும். இத்தனை செகண்டுக்கு ஒரு வாட்டி இல்லை இத்தனை நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்ட்டு போலிங் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அத்தனை இதுக்கு ஒரு வாட்டி வந்து என்ன பண்ணும், ஹலோ பேக்கெட்ஸ் மாதிரி வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீ இருக்கியா இல்லையா, லைவில் இருக்கியா டவுனில் இருக்கியா அப்படிங்கிறத அது செக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது மூலமாகவும் வந்து அப்டேட் எடுத்துக்கலாம். இது இப்போ நான் சொன்னேன்ல இந்த ஓஐடி வேல்யூஸ்லாம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இருங்க, நான் அதுக்கு ஒன்று ரெஃபரன்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன், க்ளோஸ் பண்ணுறேன். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா இந்த செஷன் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபையர் பார்த்தோம்ல, அதுக்கு உண்டான ஒரு டேபிள் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் ஐஎஸ்ஓ இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரி, எம்ஜிஎன்டி இது எல்லாமே வந்து நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா இந்த மேனேஜரில் வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து இந்த எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து உங்களுக்கு இருக்கும். அது வந்து ஒவ்வொரு மேனேஜருக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து மாறலாம். ஆனால் உள்ளே இருக்கிற இந்த கான்செப்டுகள் வந்து எல்லாமே வந்து சேம் தான். அதில் வந்து எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்குன்னு ஒன்று இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ISO.org.dod இது வந்து நான் டெஸ்டிங்காக நான் வந்து இந்த எம்ஐபி வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரியே நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஓஐடி வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ஓஐடிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ இன்டர்ஃபேஸ்க்கு வந்து ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ்க்கும் ஒவ்வொரு ஓஐடி வரும் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ வந்து நீங்கள் இங்கே வாக் கொடுத்து பார்த்தப்பே வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து என்னென்னா ஒரு ஓஐடி தான், ட்ராப் ஓஐடி அப்படின்னு இருக்கா. இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.3.6.1 அப்படின்னு இருக்கா. இதே வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம். இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ISOனா 1, 3னா 6க்கு, டிஓடினா 6 அப்படின்ற மாதிரி வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்களா. என்னோடதுலையும் பார்த்தீங்கன்னா 1.3.6 அப்படின்னு வந்திருக்கா. ஸோ 1ங்கிறது வந்து என்னென்னா ISO, அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு இருக்குது பாருங்களேன் நேமில் ISO.org.dod அப்படின்னு நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கனால அது செட்டப் வேறு மாற்றி வச்சுருக்கேன். ஸோ அந்த இது செட்டப் வந்து எனக்கு இங்கே காட்டுது. அதே மாதிரி நீங்கள் இன்னும் இந்த மாதிரி எஸ்என்எம்பியில் வந்து வேறு ரிசர்ச் பண்ணுறது, இன்னும் வேறு ஏதாவது நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி பார்த்தோன்னா பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நான் ஒரு ஐபி மட்டும் தான் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் 10 ரவுட்டர் வேணாலும் நீங்கள் போட்டு ஒவ்வொரு ரவுட்டருக்கும் தனித்தனியாக ப்ரொஃபைல் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அது இதில் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, அதே மாதிரி நீங்கள் இப்போ இதில் ப்ரைவேட் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா, அதாவது ரைட் ஆக்சிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இது இஃபில் இருக்குது, கான்ஃபிகில். ஸோ எக்ஸிட் கொடுத்தேன்னா கான்ஃபிக் வரும். அதுலேயே வந்து என்ன பண்ணலான்னா எஸ்என்எம்பி சர்வர் கம்யூனிட்டி ப்ரைவேட் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கான ஆப்ஷன் என்னது ஆர்டபிள்யூ கொடுத்துட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து இப்போ ட்ராப் சென்டர்னு இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா ஐபி அட்ரஸை கொடுத்துட்டு
இங்கேருந்து இப்போ நம்ம ரைட் ஆக்சிஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா இதில் வந்து என்ன வெர்ஷனோ அதை கான்ஃபிகர் பண்ணிட்டு லிங்க் அப் பண்ணுமா டவுன் பண்ணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இங்கே வந்து ஓஐடியை வந்து செட் பண்ணி விட்டு நம்ம இங்கே வந்து உதாரணத்துக்கு இதெல்லாம் $10.1 வெர்ஷன் 2 லிங்க் வந்து சும்மா டவுன் பண்ணிடணும், ஆத்தன்டிகேஷனுக்காக கூட சும்மா வைப்போம். இதுமாதிரி வச்சுட்டு வேல்யூ வந்து இன்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்டீஜராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு சும்மா சென்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து இந்த போர்ட் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுத்ததுக்கான ரெக்வஸ்ட்டு இங்கே இது எல்லாமே வந்து இங்கே நடந்திருக்கு. நீங்கள் இதை வந்து ஒயர் ஷார்க்லையும் வச்சு வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். மேனேஜர்லேருந்து வந்திருக்கும், ஆனால் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை. ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. இது வந்து ஜஸ்ட் ஒரு கான்செப்டுக்காக தான் வந்து நான் இப்போ சொன்னேன். இந்த ட்ராப் வந்து நம்ம அதாவது இந்த அப்ளிகேஷனில் ஒர்க் ஆகலை. இது லினக்ஸில் இன்னும் ஒரு சில அப்ளிகேஷன் தான் இருக்குது. SNMP செட்டு செக்கு இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து பென் டெஸ்டிங் சீரீஸில் வந்து சொல்கிறேன். இப்போ நான் சென்ட் கொடுக்குறேன். சென்ட் கொடுத்தோன்னே எனக்கு இங்கே வந்து உங்களுக்கு வேல்யூ ஓடுது பார்த்தீங்களா. இது ஏன் அப்படின்னா நான் டீபக் மோட் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருந்தா ஒரு காரணத்தினால. அதே மாதிரியே இங்கே இனிமேல் SNMPயில் வந்து எந்த ஒரு மாற்றங்கள் நடந்தாலும் நம்மளுக்கு வந்து இங்கே அப்டேட் ஆகும் இந்த மேனேஜரில். அதாவது நம்ம அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா இதில் வந்து இந்த விண்டோஸ் MIBயில் வந்து ஒரு சில சமயம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு உண்டான அவுட்புட் வந்து நம்மளுக்கு இங்கே இன்றைக்கி கிடச்சிச்சு. என்னென்னா நம்ம சிஸ்டம் வாக் பற்றி பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் ட்ராப்பை பற்றி பார்த்துருந்தோம், போலிங் பற்றி பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் பேசிக் SNMP பற்றியும் நான் பார்த்துருந்தோம். சரிங்களா. இதை வந்து நீங்களும் உங்கள் மிஷினில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்கோ பற்றின ஒரு நாலேஜும் வரும், SNMP பற்றி உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி நீங்கள் இன்ட்ரி வந்து இன்ஃபோசெக்கில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நெட்வொர்க் பென் டெஸ்டிங்கு இப்படி ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுவேன், வெப் ஆப்பு, மொபைல் ஆப்பு, நெட்வொர்க்கு, API, திக்லைன்ஸு எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரே ஆளே தான் பார்க்கணுன்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ உங்களை கிளைண்ட் லொக்கேஷனில் அனுப்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கிளைண்ட் லொக்கேஷன் வந்து ஒரு SNMP இருக்கும். ஸோ அதை ஆடிட் பண்ணுறதுக்குன்னா அதை ஆடிட் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து அது ஆடிட் பண்ணுறதுக்கான இது வேணும், நாலேஜ் வேணும். அப்படிங்கிறப்ப இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம புவராக தான் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம பிரேக் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கே இப்போ 1.20 நிமிஷம் வந்துச்சு. 1 மணி நேரம் 20 நிமிஷம் வந்துருக்கு. அதை முடிஞ்ச அளவு எடிட் பண்ணி போடுவேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பார்க்கல அப்படின்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ஜெய் மகிழ்மதி அப்படின்னு நான் இந்த கீவேர்டை சொல்கிறேன். இந்த கீவேர்டை வந்து நீங்கள் கமெண்டில் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.